வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஹோம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு நான்வெஜ் தாங்க. போட்டி தோஞ்சல் குழம்பு. போட்டியும் தோஞ்சலும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. லெமன் போட்டு உப்பு, தயிர், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு புதினா அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கணும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, கிராம்பு, ஒரு 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, சோம்புத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் ஆல் பர்பஸ் மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. இது டைரெக்டாக 1 பாட் ரெசிபியாக இதை தாளிச்சு விட்டுடலாம். கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறையா ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கலாம். சோம்பு முதலே போட்டுறதால வெறும் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இல்லைன்னா சோம்பும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த போட்டி தோஞ்சல் வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹீட்டு குறையும், உடம்புக்கு ரொம்ப நல்லது போட்டி தோஞ்சல். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டோம். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். ஆயில் விட்டாச்சு. இதில் தாளிப்பும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை 1 பாட் ரைஸ் மாதிரி ஒரே தடவையாக செஞ்சிடலாம். 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த போட்டி தோஞ்செல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் போட்டு வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள், கரம் மசாலா, ஆல் பர்பஸ் மிளகாத்தூள்